வணக்கம் சொந்தங்களே, இது சாவித்திரி கிச்சனுங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் வந்துங்க மீன் வறுவல் செய்ய போறேங்க. மீன் வறுவலுக்கு தேவையான மசாலா பொருள் போட்டுக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாங்க. 1.5 ஸ்பூன் போட்டிருக்கிறேங்க. அரிசி மாவு 1.5 ஸ்பூனு, வரமிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை போட்டுக்கலாங்க. மீன் வறுவல் பொடி போட்டுக்கலாங்க, 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கலக்கலாங்க போட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க, 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. லைட்டா லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. லைட்டா தண்ணி தொளிச்சுக்கலாங்க. மீன் உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சிருக்கிறேங்க. மீனுக்கு மேல தொடச்சுக்கலாங்க. மீன் மசாலா கலந்தாச்சுங்க. 10 நிமிஷம் ஊற வச்சா பொரிச்சுக்கலாங்க. மசாலா கலந்தாச்சுங்க, பொரிக்கிறத பார்க்கலாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. வானலை வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, மீன் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டு கீழே பீஸ் வெந்துருச்சு பார்த்தீங்களா? அப்படியே திருப்பி போட்டோம்னா அது வெந்துட நுர ரொம்ப கம்மியாகிடுச்சு பாருங்க. அப்படியே எடுத்து போட்டுக்கலாங்க. எப்படி வெந்துருச்சுன்னா கொஞ்சம் செவந்ததையுமே எடுத்துக்கங்க. நம்ம செவக்கூட்டாங்கன்னா நம்ம கருகுன மாதிரி ஆயிடுங்க. சாப்பிடும்போது கொஞ்சம் கசப்பு தண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கு. எடுத்துக்கலாங்க. மீன் பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கங்க, அளவா இருக்கு சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் செவந்துடணுங்க மசாலா. மீன் பொரிச்சாச்சுங்க சொந்தங்களே. லெமன் புழிஞ்சுட்டு சாப்பிட்டு பார்க்கலாங்க. நல்லா வெந்திருக்குதுங்க. சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்குதுங்க, அருமையா இருக்குதுங்க. நல்லா தரமா வந்திருக்குது. நீங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. ஃபாலோ பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. நல்ல நல்ல வீடியோவாக போடுறேங்க. அப்போதான் நீங்கள் வந்து எங்கள் சொந்தத்து கூட நீங்களும் சேர முடியுங்க. தேங்க்யூ சொந்தங்களே.